Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பேசிக் ரியாக்ஷன்ஸ் கூட வித் மெக்கானிசம் அண்ட் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல நம்ம அடுத்தது இந்த ஹாலஜினேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஹாலஜினேஷன் எதுக்கு கீழே வந்திருந்தது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன், அதுக்கு கீழே வரும். ஸோ இந்த ஹாலஜினேஷன்லயே ரெண்டு பேர் இருக்காங்க, அதாவது குளோரினேஷன் ஆர் புரோமினேஷன். அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு பென்சீன் ரிங் இருக்கும், அதுல நம்ம என்னவா மாத்திரம் ஒரு குளோரோ பென்சீனா மாத்திரம், இல்ல ஒரு பென்சீன் இருக்கு அத புரோமோ பென்சீனா மாத்திரம். அப்படின்னா அதுக்குதான் இந்த ஹாலஜினேஷன் ரியாக்ஷன் யூஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி மாத்திரப்ப நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு லூயிஸ் ஆசிட் தேவை, அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரோஃபைல் தேவை. அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So first, what is chlorinating agent அப்படின்னு பார்த்தனா, chlorine in the presence of FeCl3. So இதுதான் இதுல என்னது, லூயிஸ் ஆசிட். அதே மாதிரி புரோமினேஷனுக்கு என்ன தேவை, bromine in the presence of FeBr3. So ரெண்டுமே பாருங்க important. இப்போ இதோட எலக்ட்ரோஃபைல் என்ன பாருங்க, நம்மளுக்கு தனித்தனியா கொடுத்திருக்கோம். What is the reagent? இது reagent அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியணும். அடுத்து what is the electrophile we have used? குளோரினேஷனுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா Cl+, புரோமினேஷனுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் Br+. இது ரெண்டுமே என்னது, எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? So first step என்ன பாப்போம், எப்பயுமே generation of electrophile. First step is the generation of electrophile. First என்ன ஆகுது, குளோரின் மாலிகுல் இந்த மாதிரி இருக்கு, அது எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், Cl இருக்கும். இப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த குளோரின் என்ன பண்ணுனா, இந்த பாண்ட் அப்படியே எடுத்துட்டு போய் இந்த AlCl3 யோட ஜாயின் பண்ணிரும். அப்ப இது என்னவா ஃபார்ம் ஆயிரும், AlCl4 மைனஸ் பிளஸ் Cl பிளஸ் வந்துருச்சா. இதுதான் நம்மளுடைய எலக்ட்ரோஃபைல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் electrophile in the presence of Lewis acid. What is the second step? Attack of the electrophile. இப்ப நம்ம ஒரு எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது போய் நம்ம பென்சீன் ரிங்ல எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம், அதுதான் எலக்ட்ரான் ரிச். இது யாரு, எலக்ட்ரான் ரிச். இவங்க எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். சோ என்ன ரியாக்ஷன் நடக்கும், எலக்ட்ரான் ரிச் போய் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கொடுக்குறாங்க, கொடுத்தோடனே இந்த மாதிரி HCl ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. சோ அதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆனோடனே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துடும். அடுத்த ரியாக்ஷன் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது. சோ ஃபைனலா நமக்கு பாருங்க, தீஸ் ஆர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். சோ நம்ம வீடியோ நீங்க வரிசையா ஃபாலோ பண்ணாலே நீங்களே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தனியா எழுதலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். நம்ம எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாச் ஆயிடுச்சு. சாரி, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் இல்ல, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரைடு அயான். ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் அதோட 2 எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போயிடுது, -H+. ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு ஒரு குளோரினேட்டட் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. பாருங்க, இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. That's all about chlorination. இப்ப நம்ம பார்த்தது குளோரினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க இதே ஹாலஜினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் புரோமினேஷனுக்கு எப்படி எழுதலாம், இதே மாதிரிதான் Br2 FeBr3 போட்டீங்கன்னா இங்க Br இருக்கும் பிளஸ் FeBr3 இருக்கும். இது எப்படி ஆகும், FeBr4 மைனஸ் இருக்கும், இங்க Br பிளஸ் இருக்கும். அவ்வளவுதான். ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே இத நம்ம பழைய குளோரினேஷனுக்கு பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் ஹாலஜினேஷன். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்ல ஹாலஜினேஷனோட மெக்கானிசம் நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்திருக்கோம். ஹாலஜினேஷன்ல குளோரினேஷனும் இருக்கு, புரோமினேஷனும் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்களுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நம்மளோட டாபிக் எல்லாமே NCERT 12th CBSE படிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So thank you for watching. Let's learn together and grow together.